குரல் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். மனசாட்சி மனசாட்சி அப்படின்ற பொழுது மனசாட்சிக்கு மிகப்பெரிய உண்மை இருக்குதுன்னு நம்பப்படுது. கிட்டத்தட்ட உண்மையும் அதுதான் கூட. என்னென்னா, மனசாட்சிக்கு பயந்தவன் அவன் பொய் சொல்ல மாட்டான், மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவன் அவன் சரியாக இருப்பான் அப்படின்றதான் பார்க்குறோம். நம்ம என்ன மனசாட்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்றைக்கி என்னுடைய மனசாட்சி என்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலிப்படையினருக்கு நீங்கள் ஜாமீன் பெற்று தருவீர்களா, வழக்காடுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை என்னோட எழுப்பியிருக்கு. அந்த கேள்விக்கு பதில் என்னென்னா, பெரும்பாலும் அவங்க அவங்களுக்கு ஜாமீன் கிடச்சிருது, பின்னால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னமாக்கும் போதிய சாட்சிகள் இல்லை. ஏன்னா கூலிப்படையினர் அப்படின்னும்போது பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அச்சத்தில் சாட்சி சொல்ல வரமாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு சில வழக்குகள் விடுதலை ஆகிடுது. ஏன்னா அவங்களுடைய நோக்கமே என்னென்னா, கூலியை வாங்கிட்டு அந்த வேலையை செய்கிறது. ஏன்னா அவங்களுடைய முழுக்க நோக்கம் அதுதான். இப்போ என்னென்னா, ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் 2 பேருக்குள்ள ஒரு சொத்து பிரச்சனை அப்படின்றது போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சொத்து பிரச்சனை ஃபஸ்ட்டு உட்காந்து பேசுகிறாங்க, சமரசம் ஆகலை, கோர்ட்டுக்கு போகிறாங்க, அங்கே வழக்கு நடந்துகிட்ருக்கு. அப்படின்ற போதும் அவங்களுக்குள்ள ஒரு சமரசம் இல்லாமையே போயிட்டுருக்கு. அப்புறம் அவர் என்ன பண்ணுறாங்க, ஒரு அண்ணன் என்ன பண்ணுப்பாருன்னா, என் தம்பி நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனையாகவே இருக்கான், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பெரும் வழக்கில் நான் பார்க்குறேன். நம்ம அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கூலிப்படையினர் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி இது மாதிரி பணத்தை கொடுத்துட்டு அந்த குற்றத்தை செய்ய சொல்கிறாங்க. ஸோ அண்ணன் தம்பி ஒரு பிரச்சனைனா சொத்து பிரச்சனை, அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்குது. அது பெரிய குற்றமானாலும் அதுக்கு நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். ஆனால் எந்தவித சம்மந்தமே இல்லாமல், எந்தவித நோக்கமும் இல்லாமல் காசை வாங்கிட்டு அந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்ற பொழுது, அந்த கூலிப்படையினருக்கு என்ன, அவங்களுடைய குறிக்கோள் என்னவாக இருக்கும்? அவங்க அந்த குற்றத்தை பண்ணிவிட்டு அவங்க உள்ளே போய் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், சரி ஓகே, அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும், அது ரைட்டு. அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்த கான்ஸ்டியூஷன் லா என்ன சொல்லுது? 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. சட்டம் என்ன சொல்லுது? சட்டம் தண்டிப்பதற்கு அல்ல, திருத்துவதற்கு அப்படின்னு. ஏன்னா பெரும்பாலும் இன்றைக்கி கூலிப்படையினர்களை உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அது வெளியே சில வழக்குகள் முடிஞ்சிட்டு தண்டனைலாம் முடிச்சுட்டு வெளியே வராங்கன்னா, சில சாட்சியங்கள் இல்லாதனால வெளியே வந்துடுறாங்கன்னா, அதில் பல பேர் திருந்துறாங்க. சில பேர் உடைய நோக்கம் என்னவாகுது, திரும்ப திரும்ப அதே செயலை தான் செய்கிறாங்க. அப்படின்ற பொழுது இன்றைக்கி என்னுடைய மனசாட்சி நீக்கிட்ட இந்த ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. நீ கூலிப்படை ஜாமீன் பெற்று தருவியா, வழக்காடுவியா அப்படின்ட்டு. நான் அந்த மனசாட்சிகிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு கூலியை வாங்கிக்கிட்டு ஒரு செயலை அவங்க செய்கிறாங்க, சம்மந்தமே இல்லாமல் ஒரு செயலை செய்கிறாங்க, அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, அது செய்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க மனிதர்களான்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது, மனுஷங்களானே சில நேரத்தில் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்ற பொழுது அவங்களுக்கு நான் ஜாமீன் பெற்று தந்தேன், மேண்டேட்ரி பெயில் இருக்குது, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஏன்னா நிச்சயமாக ஒரு குற்றத்திற்கு இவ்வளவு தண்டனை அப்படின்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே உள்ளே இருப்பாங்க, அதாவது மேண்டேட்ரி பெயிலில் வெளியே வருவாங்க. சரி, அது ஓகே, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. அந்த மேண்டேட்ரி பெயிலில் முடிஞ்ச பின்னாடியும் மறுபடியும் அவங்களுக்கு சார்ஜ் ஷீட்லாம் போட்ட பின்னாடி நீதிமன்றம் அவங்களுக்கு மறுபடியும் சம்மன் அனுப்பி வழக்குக்கு ஆஜராக சொல்கிறாங்க அப்படின்னு வரும்பொழுது, அப்பொழுது என்னென்னா, என் மனசாட்சிக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, நான் நிச்சயமாக
வக்காலத்து வைக்க மாட்டேன், அவங்களுக்கு வழக்காட மாட்டேன். ஏன்னு சொன்னால் அந்த கூலிப்படையினருக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்குது. சட்டம் அனைவருக்கும் சமம். சரி, இது சட்ட தொழில், இது செய்யலாம், பலர் செய்கிறாங்க. அதனால் அவங்க செய்கிறனால அவள் தவறு என்று நான் ஒருபோதும் சொல்லவில்லை. என் மனசாட்சிக்கு நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா அவருடைய நோக்கமே முழுக்க முழுக்க கூலியை வாங்கி கொண்டு ஒரு கொலையை செய்கிறாங்க அப்படின்ற பொழுது அதை எந்த விதத்துலையும் சரி அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர்கள் இந்த சமூகத்தில் இருக்க வேண்டியவர்களா அல்லது அவர்கள் திருத்தப்பட வேண்டியவர்களா என்று நான் பார்க்குற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அதற்காகவே அவங்க அந்த கூலிக்காக அதுக்காக தான் முழுக்க முழுக்க அவங்க இருக்காங்க சார். அப்போ நீங்கள் வழக்காடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என் மனசாட்சிக்கு இருக்குது. நிச்சயமாக என் மனசாட்சிக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நிச்சயமாக நான் வழக்காட மாட்டேன். ஏன்னா எனக்கு சமூகத்தில் அக்கறை இருக்குது. இன்றைக்கி காவல்துறையினர் கூலிப்படையினர் இரும்பு குரங்கு கொண்டு நடக்கிறாங்க. நிச்சயமாக அது ஒரு வழக்கறிஞராக நான் வரவேற்கிறேன். காவல்துறைக்கு அந்த கடமை இருக்கிறது. காவல்துறையை விட பல மடங்கு அதிகாரம் பெற்ற நீதித்துறையில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக நீதித்துறையை நம்ம நிச்சயமாக அதை வரவேற்கணும். நீதித்துறையும் நிச்சயமாக இதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா கூலிப்படையினை ஒழிப்பதற்கு நிச்சயமாக நீதித்துறையும் இது மாதிரி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு என் மனசாட்சிக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நிச்சயமாக கூலிப்படையினருக்கு வழக்காட மாட்டேன். நிச்சயமாக ஒருபோதும் அதில் தலையிட மாட்டேன். வணக்கம்.